வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, இப்ப ரீசெண்டா ஆகால வெளியே இருக்க சிவாங்கி அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்காவான கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் கயல் ஆனந்தியும் வரலட்சுமியும் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க. இந்த படத்துல மொத்தமாவே கம்மி கேரக்டர்ஸ் மட்டும்தான் இருப்பாங்க. ஒரு வீட்டுக்குள்ளேயே நடக்கிற மாதிரி தான் இந்த படத்தை காட்சி பத்தி இருப்பாங்க. கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். இந்த படத்தோட பிளாட் நான் சொல்ல விரும்பல, அதுவே ஸ்பாயிலர் ஆயிடும். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு அபார்ட்மெண்ட்ல இருக்க பிளாட்டை நமக்கு காட்டுறாங்க. இந்த பிளாட்ல ஏதோ ஒரு கிரைம் நடந்திருக்கு போல. இப்ப ஃபாரன்சிக் டீமை சேர்ந்தவங்களா இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஏதாவது கிடைக்குமான்ற மாதிரிலாம் கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு நபர் தான் கொல்லப்பட்டிருக்காரு. ஆனா அந்த நபர் யாருன்றத தெளிவா நமக்கு காட்டல. இப்ப டாக்டர் இந்த கேஸை யாரு விசாரிக்க போறான்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. சரிகான்ற மாதிரி சொல்றாங்க. இது சரிகாவான்ற மாதிரி ஷாக்க வராது. இப்ப அந்த சரிகா இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. ஒரு நபர் கையில பிஸ்கெட் வச்சுக்கிட்டே சல்யூட் அடிக்கிறாரு. இவங்களுமே முதல்ல பிஸ்கெட்டை சாப்பிடுன்னு சொல்றாங்க. இவருமே பயந்துகிட்டே சாப்பிடுறாரு. இப்ப சல்யூட் அடின்ற மாதிரிலாம் கேட்டு வாங்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து டாக்டர் கிட்ட பேசுறாங்க. இவங்க கொஞ்சம் ரஃப்பான டைப்பா இருப்பாங்க. அதனால தான் பேரை கேட்டோன்னே டாக்டர் பயந்துருப்பாரு. இப்ப டாக்டர் கிட்ட என்ன நடந்திருக்குன்ற மாதிரி கேக்குறாங்க. ரெண்டு பேருக்குள்ள தள்ளுமுள்ளு நடந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் இவர் இறந்து போயிருக்காருன்ற மாதிரி சொல்றாரு. இப்ப இறந்து போன பாடியை இவங்க பாக்குறாங்க. ஆனா பாடியை நமக்கு காட்ட மாட்டாங்க. இப்ப அந்த பொண்ணை உட்கார வச்சிருக்காங்க போல. அந்த பொண்ணை பாக்குறதுக்காக இவங்களும் வராங்க. அந்த பொண்ணு ரோல தான் கயல் ஆனந்தி பண்ணிருப்பாங்க. அவங்க பேரு சத்யபாமா அப்படின்றது. இவ உட்காந்துருக்க தோரணையை பார்க்கும் போதே இவ சாதாரண ஆளா தெரியலன்ற மாதிரி இந்த சரிகாவும் அசிஸ்டன்ட் கிட்ட சொல்றாங்க. நீங்க வேணா பாருங்க, அடுத்த 5 செகண்ட்ல என்ன பாப்பான்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப 5 செகண்ட் ஆயிட்டு இருக்கு. கடைசி செகண்ட்ல அவங்க திரும்பி ஒரு பார்வை பாக்குறாங்க. சரிகாவோட ஆளுங்க முன்கூட்டியே வந்துட்டாங்கல்ல. விலங்கு போட்டு தான் சத்யபாமாவை உட்கார வச்சிருக்காங்க. இதை கவனிக்கிற சரிகா இருக்காங்கல்ல, விலங்கெல்லாம் ரிமூவ் பண்ணிருங்கன்ற மாதிரி சொல்றாங்க. ஆளுங்க ரிமூவ் பண்ணிடுறாங்க. இப்ப சரிகா எதிர உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. என்ன நடந்தது, தெளிவா எல்லா விஷயத்தையும் சொல்லுங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. ஆரம்பத்துல இருந்து சொல்லுங்கன்ற மாதிரி ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே தான் கேக்குறாங்க. சத்யபாமா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்துல இருந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் இவங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்கும். இவங்க ஹஸ்பண்ட் பேரு ரவி அப்படின்றது. இன்னைக்கு தான் இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட்டா இருக்கும். ஹஸ்பண்டுக்காக தான் இவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. மாமியார் இருக்காங்கல்ல, இந்த நேரத்துல அவன் எங்க போனா, முகூர்த்தத்துக்கு நேரம் ஆயிடுச்சு, உடனே அவனை வர சொல்லுன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இவங்களுமே ரவிக்கு கால் பண்ணி பேசுறாங்க. ரவியும் வேலை விஷயமா வெளியே வந்தேன், சீக்கிரமே வந்துடுறேன்ற மாதிரிலாம் சொல்றாரு. அப்படி பைக்ல வந்துட்டு இருக்கும் போது அவருக்கு ஆக்சிடென்ட் ஆகிற சவுண்ட் இவங்களுக்கு கேக்குது. இது வரைக்கும் சரிகா கேட்டுட்டு இருக்காங்கல்ல. அப்பதான் அசிஸ்டன்ட் ஒருத்தர் கிட்ட இருந்து போன் கால் வருது. ஆக்சுவலா நிறைய கேஸ்ல இந்த அசிஸ்டன்ட்டை யூஸ் பண்ணுவாங்க போல. கேஸ்ல சம்பந்தப்பட்டவங்க டீடைலா கரெக்டா சொல்றாங்களான்றத கிராஸ் செக் பண்ணோம்ல, அதுக்காக ஒரு நபர் கிட்ட கிராஸ் செக் பண்ணி அப்பப்ப சொல்லுங்கன்ற மாதிரி சொல்றாங்க. அவரும் ஏத்துக்கிறாரு. இப்ப சரிகாவும் மேற்கொண்டு நடந்ததை கேக்குறாங்க. இப்ப சத்யபாமா ஒரு வருஷம் கழிச்சு நடந்த விஷயத்த சொல்றாங்க. அதாவது இன்னைக்கு காலையில நடந்த விஷயத்துல இருந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஹஸ்பண்டுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு பாத்தீங்களா, ஒரு வருஷமா அவருக்கு ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு ஒரு ஆபரேஷன் நடக்க போது, 50-50 சான்ஸ் தான் இருக்குன்ற மாதிரி டாக்டர் சொல்லியிருப்பாங்க. நல்லபடியா நடக்கணும்ன்ற மாதிரி இவங்க பிரேயர்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. சீக்கிரமா ஹாஸ்பிட்டலுக்கும் கிளம்பி போக போறாங்க. இப்பதான் வீட்டுல ஒரு லெட்டர் இருக்கிறது இவங்களுக்கு தெரியுது. ரவின்ற இவங்க ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து தான் இந்த லெட்டர் வந்திருக்கு. இவங்களுமே பிரிச்சு படிக்கிறாங்க. பார்த்தா டைவர்ஸ் லெட்டர் தான் அட்டாச் பண்ணி வச்சிருக்காரு. ஆக்சுவலா இவங்க தான் இந்த ஒரு வருஷம் செலவு எல்லாத்தையும் பாத்துக்கிறாங்க. நீ இன்னும் எவ்வளவுதான் கஷ்டப்படுவ, நான் பொழைக்கலன்னா நீ என்ன பண்ணுவ, அதனால இப்பயே டைவர்ஸ் பண்ணிருன்ற மாதிரி தான் எழுதியிருக்காரு. ஆனா இவங்க பேப்பரை கிழிச்சு போட்டுறாங்க. என்ன ஆனாலும் ஹஸ்பண்ட் கூட தான் இருக்கணும்னு நினைக்கிறாங்க. மாமியாரும் மாமனாரும் ஆபரேஷன்ன்றதுனால ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க போல. நீ எப்ப வருவன்ற மாதிரிலாம் கால் பண்ணி கேட்டுட்டு இருக்காங்க. நான் சீக்கிரமா வந்துருவேன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. ஏன்னா சில பூஜை பண்ணி பிரசாதம்லாம் தர மாதிரி பிளான் இருக்கும், அதை முடிச்சுட்டு வரேன்ற மாதிரி சொல்றாங்க. மாமனார் நல்ல விதமா பேசுறாரு. ஆனா மாமியாருக்கும் மருமகளுக்கும் செட் ஆகாது போல. மாமியார் இவங்க கிட்ட எரிஞ்சு எரிஞ்சு விழுந்துட்டு இருக்காங்க. பதிலுக்கு இவங்க கோவம்லாம் படமாட்டாங்க, சமாதானமா தான் போறாங்க. அவளை பத்தி தான் உனக்கு தெரியும்ல, பெருசா எடுத்துக்காதன்னு மாமனார் சொல்றாரு. நான் பெருசெல்லாம் எடுத்துக்கல மாமான்ற மாதிரி இவங்களுமே சொல்றாங்க. இப்ப இவங்க சாப்பிடலாம் நினைக்கும் போதுதான் பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து கால் வருது. பேரண்ட்ஸுமே பொண்ணோட நிலைமையை நினைச்சு பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. பேரண்ட்ஸ் செய்யற பாவம் தான் பசங்களை துரத்தோன்னு சொல்லுவாங்க. நாங்க தான் ஏதோ பாவம் பண்ணிட்டோம் போல அப்படின்ற மாதிரிலாம் ஃபீலிங்கா பேசுறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, என் ஹஸ்பண்ட் சரியாயிடுவாருன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. அதுக்காக தான் பேரண்ட்ஸ் ஒரு பூஜைக்காக போறாங்க போல. திருப்பதிக்கு தான் நாங்க போயிட்டு இருக்கோன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. சரி நல்லபடியா நீங்க போயிட்டு வாங்க, ஆபரேஷன் முடிஞ்சிரும், அவர் திரும்பி வந்துருவாருன்ற மாதிரி இவங்களுமே இந்த இடத்துல சொல்லிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நிறைய பேருக்கு பிரசாதம் கொடுக்கற மாதிரி பிளான் வச்சிருப்பாங்க. ஆனா அதுக்கான மல்லிகை சாமான் இன்னும் வராம இருக்கு. இப்ப ஐயர் கால் பண்ணி பிரசாதம் ரெடியான்ற மாதிரி கேக்குறாரு. இல்ல இன்னும் மல்லிகை சாமான் வரல, நீங்களே பேசாம ரெடி பண்ணி எல்லாருக்கும் தந்துருங்கன்ற மாதிரி சொல்றாங்க. ஐயர் கிட்ட கெஞ்சிதான் இதை கேக்குறாங்க. ஐயருமே சரிமா பண்ணிரலாம், அதுக்கான காசை மட்டும் கொஞ்சம் அனுப்பி விட்டுன்ற மாதிரி சொல்றாரு. இவங்களுமே ஏத்துக்கிறாங்க. ஈரன் ஒரு ஐடி கம்பெனில தான் வேலை பாக்குறாங்க. கூட வேலை பாக்குற
கொலீக் கிட்ட இருந்து இப்ப கால் வருது. அவங்க இருக்காங்கல்ல, நீ லீவ் பர்மிஷன் வாங்கி தானே எடுத்த, ஆனா மேனேஜர் உன்னை பத்தி தப்பு தப்பா பாஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு, நீ என்ன ஏதுன்னு உடனே பாருன்ற மாதிரி சொல்றாங்க. நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி இவங்களுமே ஏத்துக்கிறாங்க. இப்ப உடனே பாஸ் கூட வீடியோ கால்ல கனெக்ட் ஆகுறாங்க. நீ என்னமா சொல்லாம கொல்லாம லீவ் போட்டிருக்கன்ற மாதிரி பாஸ் கேக்குறாரு. இல்ல, நான் மேனேஜர் கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டேன்னு சொல்றாங்க. லெட்டர் கூட அனுப்பியிருக்கன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அப்படியா, காப்பி அனுப்புன்ற மாதிரி பாஸ் கேட்கிறாரு. இவங்க காப்பி அனுப்பிடுறாங்க. ஆக்சுவலா மேனேஜர் லெட்டர்லாம் அனுப்பலன்னு போய் சொல்லியிருப்பாரு. இப்ப பாஸ் கிட்ட மேனேஜர் மாட்டிக்கிறாரு. என்ன சார், பர்சனல் ப்ராப்ளத்தெல்லாம் வச்சு இந்த மாதிரி பிரச்சனை பண்றீங்களான்ற மாதிரி பாஸ் திட்டுறாரு. அந்த மேனேஜருமே இதுல டென்ஷன் ஆயிடுறாரு. இப்ப இவங்க இந்த வேலையை முடிச்சிடுறாங்கல்ல, கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுறாங்க. மேனேஜருக்கும் இவங்களுக்கும் தனிப்பட்ட முறையில பிரச்சனை இருக்கு போல, அதை மனசுல வச்சுதான் மேனேஜர் இப்படி பண்ணிருக்காரு. அதை பத்தில இவங்க யோசிச்சு பாக்குறாங்க. இப்பதான் ஸ்ருதின்ற ஃப்ரெண்டு கிட்ட இருந்து கால் வருது. அந்த ஸ்ருதியை பொறுத்த வரைக்கும் லாயரா இருப்பாங்க. ஹஸ்பண்ட ஆக்சிடென்ட் பண்ணவங்க மேல இவங்க கேஸ் போட்டிருப்பாங்க. அந்த கேஸ் இன்னமும் நடந்துட்டு தான் இருக்கு. நாளைக்கு கூட ஒரு ஹியரிங் இருக்கு. சத்யபாமாவோட லைஃப் இப்படி மாறிடுச்சுல்ல, இதை நினைச்சு ஸ்ருதி பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. சத்யபாமா காலேஜ் டைம்ல அர்ஜுன் ஒருத்தரை லவ் பண்ணிருப்பாங்க. நீ பேசாம அர்ஜுன் கிட்ட திரும்பி பேசிப்பாரு, உன் ஹஸ்பண்ட டைவர்ஸ் பண்ணிட்டு அர்ஜுனை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஆனா அதுல சுத்தமா இவங்களுக்கு விருப்பம் கிடையாது. இதை பத்திலாம் என்கிட்ட பேசாதுன்ற மாதிரி காலை கட் பண்ணிடுறாங்க. இப்ப கொஞ்ச நேரத்துல இவங்களுக்கு மேனேஜர் கிட்ட இருந்து போன் கால் வருது. இவர் எதுக்கு கால் பண்றாருன்னு யோசிக்கிறாங்க. இப்ப அட்டன் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க. மேனேஜர் எடுத்தோன்னே இவங்க கிட்ட பயங்கரமா கோவப்படுறாரு. என்னையே பாஸ் கிட்ட மாட்டி விட்டுட்டல, உன்னை விட மாட்டேன்னு சொல்றாரு. அந்த மேனேஜரை பொறுத்த வரைக்கும் பக்கா உமனைசரா இருப்பாரு. வேலையை விட்டு தூக்கிடுவேன் அப்படி இப்படின்னு மிரட்டி எல்லா பொண்ணுங்களையும் அவருக்கு சாதகமா பயன்படுத்திப்பாரு. அவங்க கூட ஒன்னாலா இருப்பாரு. அதே மாதிரி இவங்களையும் யூஸ் பண்ணிக்க ட்ரை பண்றாரு. ஆனா இவங்க பிடி கொடுக்கவே மாட்டாங்க. நீ ஒவ்வொரு வாட்டியும் என்கிட்ட எல்லை மீறி நடக்க ட்ரை பண்றதுலாம் எனக்கு தெரியும், அதுக்கெல்லாம் நான் ஆள் கிடையாதுன்ற மாதிரி கோவப்படுறாங்க. மேனேஜர் நம்பரை கூட மான்ஸ்டர் அப்படின்ற மாதிரி தான் இவங்க சேவ் பண்ணிருக்காங்க. ஒன்ன மாதிரி தான் நிறைய பொண்ணுங்க என்கிட்ட வீராப்பா பேசியிருக்காங்க. கடைசியில என் பெட்டுக்கு அவங்க வந்திருக்காங்க, ஒன்னையும் என் பெட்டுக்கு வர வைப்பன்ற மாதிரிலாம் அவர் பேசுறாரு. மத்த பொண்ணுங்க கிட்ட வேணா உன் வேலை நடந்திருக்கலாம், ஆனா என் கிட்ட எல்லாம் நடக்காது. இதுக்கப்புறம் என்கிட்ட எல்லா மீறி நடக்கணும்னு நினைச்ச என்ன பண்ணுவனே தெரியாது அப்படின்ற மாதிரி கோவமா பேசிட்டு இருக்காங்க. இங்கதான் சிவாங்கின்னு படத்தோட டைட்டில போடுறாங்க. மேனேஜர் பேசினதெல்லாம் யோசிச்சு பார்த்துக்கிட்டே இவங்க முகம் கழுவிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு வீசிங் ப்ராப்ளம் இருக்கு போல. இப்ப இன்ஹேலர்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துல கொலி கிட்ட இருந்து கால் வருது. நீ அவன்கிட்ட என்னடி பேசின, ரொம்ப டென்ஷனா எல்லார்கிட்டயும் மூஞ்ச காட்டிட்டு இருக்கான்ற மாதிரி சொல்றாங்க. என்ன பேசணுமோ அதை தான் பேசியிருக்கன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இது வரைக்கும் சரிக்கா கேட்டுட்டு இருக்கும் போது அந்த அசிஸ்டன்ட் கிட்ட இருந்து போன் கால் வருது. அவர்கிட்ட பேசலான்ற மாதிரி பால்கனி சைடு இவங்க வந்துடுறாங்க. இந்த பொண்ணு சொல்ற தகவல்லாம் நிஜமானு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இவர்கிட்ட நடுவுல பேசுறாங்க. மாமியாருக்கும் இந்த பொண்ணுக்கும் கொஞ்சம் செட் ஆகாது போல, இதுதான் நிலவரம்ன்ற மாதிரி சில டீட்டெயிலாம் சொல்றாரு. அது எல்லாமே மேட்ச் ஆகுது. சரி, மேற்கொண்டு இந்த பொண்ணு கிட்ட பேசி பார்ப்போம்னு யோசிக்கிறாங்க. இப்ப திரும்பி ஆளுங்களை கூட்டிட்டு உள்ள வந்துடுறாங்க. மேற்கொண்டு நடந்த விஷயத்த சொல்லுன்னு கேக்குறாங்க. சத்யபாமாவும் நடந்த விஷயத்த சொல்றாங்க. இவங்க இன்னும் ஹாஸ்பிட்டலுக்கு வராம இருக்காங்கல்ல, அதனால மாமியார் கிட்ட இருந்து தான் கால் வந்திருக்கு. நீ எப்பதான் கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு வருவ, சரி வரதுக்குள்ள இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு வான்ற மாதிரி சிடுன்னு பேசிட்டு இருக்காங்க. எப்பவுமே மாமியார் இப்படிதான் பேசுவாங்க போல. இவங்களுக்கு பயங்கரமா கோவம் வருது. அவங்க சில வேலையெல்லாம் செய்ய சொல்றாங்கல்ல, அந்த வேலையெல்லாம் இவங்க கோவமா செஞ்சுட்டு இருக்காங்க. நிறைய பொருள்லாம் கலைச்சு போட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் மாமா கிட்ட பேசுறாங்க. இவங்க ரவி கிட்ட பேசணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா ரவி கடைசியா இந்த மாதிரி ஒரு லெட்டர் எழுதியிருக்காருல, அவர்கிட்ட பேசணுன்றதுக்காக தான் மாமா கிட்ட கேக்குறாங்க. இல்லம்மா, டெஸ்ட்டுக்காக கூட்டு போயிருக்காங்க, அவன் திரும்பி வந்தா கால் பண்ண சொல்றேன் அப்படின்ற மாதிரி மாமாவும் சொல்றாரு. இவங்க கலைச்சு போட்டாங்கல்ல, அதை திரும்பி இப்ப எடுத்துலாம் வச்சிட்டு இருக்காங்க. ரவி ஆக்சிடென்ட் பண்ண நபரோட பேரு குணா அப்படின்றது. இப்ப குணாவோட அம்மா தான் கால் பண்ணிருக்காங்க. தயவு செஞ்சு கேஸ வாபஸ் வாங்கிருங்கம்மா, ஒரு வருஷமா என்னோட பையன் கஷ்டப்பட்டு இருக்கான். என் பையன் இந்த விஷயத்த வேணும்ட்டே பண்ணல, வேணும்ட்டே பண்ணிருந்தா அப்படியே விட்டுட்டு போயிருக்க மாட்டானா, அவன் தான் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் சேர்த்தான், ப்ளீஸ்மா புரிஞ்சுக்கோன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. ஈரனுக்கு இது வெறும் ஆக்சிடென்ட்ன்றது தெளிவா புரியுது. ஆனா மாமியார் இருக்காங்கல்ல, அவனை விடக்கூடாது, தண்டனை வாங்கி தரணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. அதனால தான் ஃப்ரெண்டு மூலியமா இவங்க கேஸே போட்டிருப்பாங்க. இந்த அம்மா கெஞ்சி கேட்கறத பார்க்கும்போது இவங்களுக்கு பாவமா இருக்கு. சரி, யோசிச்சு நான் முடிவு எடுக்கிறேன்ற மாதிரி அந்த அம்மா கிட்ட சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறாங்க. இதை பத்தி ஸ்ருதி கிட்ட பேசலான்ற மாதிரி ஃப்ரெண்டுக்கு கால் பண்றாங்க. ஆனா ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல, நான் அர்ஜுனை பத்தி சொன்னதை யோசிச்சியா, அர்ஜுன் கிட்ட பேசி பாருன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இவங்க கோவத்துல காலை கட் பண்ணிடுறாங்க. தேவையில்லாம அர்ஜுனை வேற ஞாபகப்படுத்திட்டா, ஏன் இப்படி பண்ணான்னு தெரியலன்ற மாதிரிலாம் இவங்க கோவப்படுறாங்க. அர்ஜுன் கூட பழகினதை பத்திலாம் யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. ஸ்ருதி கிட்ட சொல்ல நினைச்சதை மெசேஜ்ல அனுப்பிடலாம்னு யோசிக்கிறாங்க. அதாவது கேஸ்ல குணாக்கு எதிராக வாதாட வேணாம், நீ வாதாடாத மாதிரி அமைதியா இருந்தாலே போதும், என் மாமியாரை எப்படியாவது சமாளிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி தான் இவங்க மெயில் அனுப்பிட்டு இருக்காங்க. ஸ்ருதி சைட்ல இருந்து ஒரு மெசேஜ் வருது. இதான் அர்ஜுன் நம்பர், பேசி பாருன்ற மாதிரி தான் மெசேஜ் வருது. திரும்பி அர்ஜுன் கிட்ட பேசினா என்னன்ற மாதிரி இவங்களுக்கும் தோணுது. சரி, ட்ரை பண்ணலான்ற மாதிரி இவங்க அர்ஜுனுக்கு கால் பண்றாங்க. அர்ஜுன் உடனே எடுத்துடுறாரு. இப்ப அர்ஜுன் ஒரு ஏர்போர்ட்ல தான் இருக்காரு போல. இப்ப இவங்க கிட்ட பேசலாம் ஆரம்பிக்கிறாரு.
இவங்களுமே ஃபீலிங்கா பேச ஆரம்பிக்கிறாங்க. இவங்க காலேஜ்ல ஒழுங்கா படிச்சுட்டு இருந்திருப்பாங்க. அர்ஜுன் தான் இவங்களை சுத்தி சுத்தி வந்திருப்பாரு. அதுக்கப்புறம் தான் இவங்களும் லவ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. ரெண்டு பேருமே லவ் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, வீட்டுல இந்த விஷயத்த ஓபன் பண்ணிடலான்ற மாதிரி இவங்க அப்பா கிட்ட ஓபன் பண்ணிருப்பாங்க. அப்பாவும் இந்த நாள் வர சொல்லுமா, பேசி முடிவு பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அந்த நாள் அர்ஜுனை வர சொல்லியிருப்பாங்க. ஆனா அர்ஜுன் அந்த நேரம் வந்திருக்க மாட்டாரு. இவங்க கால் பண்ணியிருந்தாலும் சரியா ரெஸ்பாண்ட் பண்ணிருக்க மாட்டாரு. இதனால அப்பாவும் டென்ஷன் ஆயிருப்பாரு. என்னம்மா வர சொல்லியும் வரலனா எப்படி, நீ அப்பா சொல்றதை கேட்பல்ல, வேற ஒரு பையனை உனக்காக பார்த்திருக்கேன், அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி அப்பா கேட்டிருப்பாரு. இவங்களுமே கோவத்துல சரின்ற மாதிரி ஏத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு வாட்டி கூட ஏன் வரலன்ற காரணத்தை இவங்க கேட்டிருக்கவே மாட்டாங்க. இப்பதான் அந்த காரணத்தை கேட்கிறாங்க. அவருமே காரணத்தை சொல்றாரு. ஆக்சுவலா அவரோட பேரண்ட்ஸ் கிட்ட பர்மிஷன் வாங்கலாம் நினைச்சிருப்பாரு. ஆனா பேரண்ட்ஸ் பர்மிஷன் தர மாட்டேன்னு சொல்லியிருப்பாங்க. அவங்க மனசை மாத்துறதுக்கு பயங்கரமா ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பாரு. அந்த சமயம் தான் இவங்க கிட்ட இருந்து கால் வந்துகிட்டே இருக்கும். பேரண்ட்ஸ் கிட்ட பேசிட்டு இருக்காருல, அதனால எடுக்க முடியாத நிலைமையில இருந்திருப்பாரு. எல்லாம் பேசி முடிச்சுட்டு இவங்களை பாக்குறதுக்காக வந்திருப்பாரு. அதுக்குள்ள இவங்களுக்கு நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருக்குன்னு தெரிய வந்திருக்கும். அதனால இதுக்கப்புறம் டிஸ்டர்ப் பண்ண வேணான்ற மாதிரி ஒதுங்கி இருந்திருப்பாரு. நம்ம தான் கோவத்துல ரியாக்ட் பண்ணிட்டோம் போலன்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. ஆனா அர்ஜுன் இருக்கார்ல, இந்த ஒரு வருஷத்துல ஒரு வாட்டி கூட இவங்களுக்கு கால் பண்ணிருக்க மாட்டாரு. இவங்களை பழசெல்லாம் பேசி டிஸ்டர்ப் பண்ணிருக்க மாட்டாரு. அதுக்காக அர்ஜுனுக்கு இவங்க நன்றி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதே சமயம் அர்ஜுன் லைஃப்ல மூவ் ஆன் பண்ணாம இருக்காரு. இதனால தான் ஸ்ருதி இருக்காங்கல்ல, ரவிக்கு என்ன ஆகும்னு தெரியாது, நீ பேசாம அர்ஜுனை கல்யாணம் பண்ணிக்கோ, உன் லைஃப் நல்லா இருக்கும்ன்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனா இவங்களுக்கு ரவியை விட்டு வரதுக்கு மனசு வர மாட்டேங்குது. அதே சமயம் அர்ஜுன் கல்யாணம் பண்ணிக்காம இருக்கிறது இவங்களுக்கு கஷ்டமா இருக்கு. நீ எதுக்கு அர்ஜுன் கல்யாணம் பண்ணிக்காம இருக்கன்னு கேக்குறாங்க. உன்னை மறக்க முடியல அதனால தான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஸ்ருதி ஹஸ்பண்டும் அர்ஜுனும் ஃப்ரெண்டா இருப்பாங்க. ஸ்ருதி ஹஸ்பண்ட் மூலியமா தான் உன் ஹஸ்பண்டுக்கு நடந்த விஷயம்லாம் எனக்கு தெரிய வந்தது. நீ உண்மையிலேயே கிரேட்டு, உன் இடத்துல யார் இருந்தாலும் இந்த இடத்துக்கு டைவர்ஸ் தான் பண்ணிருப்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப இவங்க இருக்காங்கல்ல, நான் சொன்னா கேப்பியா, ஒரே ஒரு விஷயம் எனக்காக செய்யன்ற மாதிரி ஏதோ கேக்குறாங்க. இவங்க என்ன கேக்குறாங்க, அதுக்கு அவர் என்ன பதில் சொல்றாரு அப்படின்றத நமக்கு காட்ட மாட்டாங்க. ஐயர் எல்லாருக்கும் பிரசாதம் தந்துட்டு வீட்டுக்கும் அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லியிருப்பாரு. அது வந்தோன்னே நம்ம கிளம்பலான்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. கொஞ்சம் அசந்து தூங்கிடுறாங்க. அப்பதான் இவங்களுக்கு போன் கால் வருது. ஹாஸ்பிட்டல்ல இருந்து தான் இந்த போன் கால் வருது. மெடிக்கல் இன்சூரன்ஸ் மூலியமா தான் இவங்க ஆபரேஷன் பண்ற மாதிரி பிளான் வச்சிருப்பாங்க. அதுல பேர் மாறிடுச்சு, அதனால கேன்சல் ஆயிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. திடீர்னு சொன்னா எப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. என்ன பண்ண முடியும் மேடம், நீங்க 20 லட்சம் ரூபாய் உடனே கட்டி ஆகணும்ன்ற மாதிரி ஹாஸ்பிட்டல் நிர்வாகம் சொல்றாங்க. இவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. எப்படியாவது இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியுமான்ற மாதிரி ட்ரை பண்றாங்க. கம்பெனில தான் பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கம்பெனில பேசி பார்க்கலாம்னு நினைக்கிறதுக்குள்ள கரெக்டா மேனேஜர் கிட்ட இருந்து போன் கால் வருது. மேனேஜர் கொஞ்சம் வில்லத்தனமா பேசுறாரு. என்ன கடைசி நேரத்துல ஆபரேஷன் கேன்சல் ஆயிடுச்சா, எல்லாம் என்னோட வேலை தான், இப்ப என்னோட வழிக்கு வருவல்ல அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறாரு. ஓஹோ, இதெல்லாம் நீ தான் பிளான் பண்ணி பண்ணிருக்கியா, நீ என்ன பண்ணாலும் சரி உன் வழிக்கு நான் வரமாட்டேன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. என் ஹஸ்பண்ட் ஆபரேஷனை எப்படி பண்ணோன்னு எனக்கு தெரியும், கண்டிப்பா பண்ணுவேன்னு சேலஞ்ச் பண்றாங்க. இங்கதான் இன்டர்வியூல போடுறாங்க. இப்ப சரிக்காவும் பால்கனி சைடு வந்துடுறாங்க. அசிஸ்டன்ட் காலுக்காக வெயிட் பண்றாங்க. அவர்கிட்ட இருந்து கால் வந்துருது. அவர் மேனேஜரை பத்தி நிறைய தகவல் சேகரிச்சிருக்காரு. மேனேஜரை பத்தி எல்லாருமே அப்படிதான் சொல்றாங்க, பக்கா உமனைசர் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா அவருக்கு எதிராக எந்த ஒரு கேஸும் ஃபைல் ஆகல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இந்த மாதிரி ஆளுங்க கவனமா தான் இந்த விஷயத்த பண்ணுவாங்க, கேஸ்லாம் ஃபைல் ஆயிருக்க வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. சரி, இதை தாண்டி அந்த பாய் ஃப்ரெண்டா அர்ஜுனை பத்தியே விசாரிங்கன்ற மாதிரி சொல்றாங்க. சரின்ற மாதிரி அந்த அசிஸ்டன்ட் ஏத்துக்கிறாரு. மேற்கொண்டு பேசலான்ற மாதிரி இவங்களும் என்ன நடந்ததுன்னு கேக்குறாங்க. இப்ப மாமியார் கிட்ட இருந்து போன் கால் வருது. ஆபரேஷன் நடக்காதுன்ற மாதிரி இங்க இருக்கவங்க சொல்றாங்க. உன்னை போய் நம்பணும் பாரு, எங்களை சொல்லணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அத்தை, ஆபரேஷன் கண்டிப்பா நடக்கும், நீங்க தேவையில்லாம யோசிக்காதீங்க, ஆக வேண்டிய வேலையை பாருங்கன்ற மாதிரிலாம் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப இவங்க உடனே 20 லட்சம் ரூபாய் ரெடி பண்ணல, என்ன பண்றதுன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. எல்லா விதத்திலயும் காசு அரேஞ்ச் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க. இவங்க கொலிக்கு இருக்காங்கல்ல, என்கிட்ட சேவிங்ஸா 3 லட்சம் ரூபாய் இருக்குன்னு சொல்றாங்க. ஸ்ருதியும் நான் ஒரு 4 லட்சம் ரூபாய் வச்சிருக்கேன் தரேன்ற மாதிரி சொல்றாங்க. மீதி காசை நம்ம எப்படியாவது ரெடி பண்ணோம் அப்படின்ற மாதிரி இவங்களுமே அரேஞ்ச் பண்றதுக்கு பயங்கரமா ட்ரை பண்றாங்க. நடுவுல அந்த மேனேஜர் கால் பண்ணி கிண்டல் பண்ற மாதிரிலாம் பேசுறாரு. இப்ப கூட ஒன்னும் கெட்டு போல, என்கிட்ட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, ஆபரேஷன் உடனே நடக்கும்ன்ற மாதிரிலாம் சொல்றாரு. எப்படி பெண்களை உன்னோட வலையில விழ வைக்கிறேன்றது எனக்கு நல்லா தெரியும், உன் வலையில நானா விழ மாட்டேன், என் ஹஸ்பண்ட் ஆபரேஷனை எப்படி பண்ணணும்னு எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன்ற மாதிரிலாம் இவங்க கோவமா பேசிட்டு இருக்காங்க. இப்பதான் அந்த ஐயர் கிட்ட இருந்து போன் கால் வருது. பிரசாதத்தை வந்து வாங்கிக்கிறியாமான்னு கேக்குறாரு. இல்ல, நீங்க யார்கிட்டயாவது கொடுத்து விடுங்க, நான் ஒரு வேலையில மாட்டிருக்கேன்ற மாதிரி சொல்றாங்க. சரி, நான் கொடுத்து விடுறேன்ற மாதிரி அவருமே ஏத்துக்கிறாரு. இப்ப கொஞ்ச நேரத்துல ஒரு நபர் பிரசாதத்தை தரதுக்காக வராரு. இதை கொண்டு போய்
ஹஸ்பண்டுக்கு தர மாதிரி பிளான் இருக்கும் போல. பேரண்ட்ஸுமே சாமிலாம் கும்பிட்டுட்டு வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு போய் நாங்க காசு அனுப்பி வைக்கிறோம்ன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இப்ப இவங்க இருக்காங்கல்ல, அந்த ஹாஸ்பிட்டல் நிர்வாகம் கிட்ட பேசுறதுக்கு ட்ரை பண்றாங்க. இப்ப எட்டு கிட்டே கால் பண்ணி பேசிடுறாங்க. இவங்க நிலைமையெல்லாம் எடுத்து சொல்றாங்க. ஃபுல் பேமெண்ட்டை சீக்கிரமா தந்துடுறேன், இப்போதைக்கு பாதி பேமெண்ட் மட்டும் கட்டினா போதுமான்ற மாதிரிலாம் கேட்கறாங்க. அவருமே சரி மேடம் 10 லட்ச ரூபாய் இப்போதைக்கு கட்டுங்க, மீதி அப்புறமா பாத்துக்கலாம்னு சொல்றாரு. இவங்களுமே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுறாங்க. இப்பயே 10 லட்ச ரூபாய் இருக்கு, இதை கட்டிடலான்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பணும், ட்ரெஸ்ஸை எடுத்து வைக்கலான்னு எடுத்து வைக்கிறாங்க. அப்பன்னு பார்த்து பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து போன் கால் வருது. பேரண்ட்ஸ் ரொம்ப பதட்டமா பேசுறாங்க. ஃப்ளட் வந்துருச்சுன்னு சொல்றாங்க. இதை கேட்கறவங்களுக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. என்ன சொல்றீங்க, தெளிவா சொல்லுங்கன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப அந்த சைட்ல இருந்து ஒரு பெரிய சவுண்ட் வருது. அந்த சவுண்டை கேட்டு பயத்துல இவங்க கையில வச்சிருக்க கிளாஸ் எல்லாம் போட்டுடுறாங்க. கீழே விழுந்துடுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு தான் கண் முழிச்சு நடக்க பாக்குறாங்க. தெரியாதனமா கீழே விழுந்த கிளாஸ்லயே காலை வச்சிடுறாங்க. கால் கிழிச்சுக்குது. அதுக்கு கட்டெல்லாம் போடுறாங்க. போன் எங்க விழுந்தது அப்படின்ற மாதிரிலாம் தேடி பாக்குறாங்க. பார்த்தா கட்டிலுக்கு அடியில தான் போன் இருக்கு. இவங்களுமே கஷ்டப்பட்டு போன் எடுக்கிறாங்க. பார்த்தா போன் ஒர்க் ஆக மாட்டேங்குதுன்னு இவங்களுக்கு தெரிய வருது. என்ன பண்றதுன்னு தெரியாம இவங்களுமே லேப்டாப் மூலியமா பேசுறாங்க. பேரண்ட்ஸ் வீட்டுக்கு வந்துட்டு இருந்தாங்கல்ல, அந்த இடத்துல தான் ஃப்ளட் வந்திருக்கோம். கார்ல நாங்க ஏடகுடமா மாட்டிக்கிட்டோன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இருங்க நான் ஹெல்ப்லைனுக்கு கால் பண்றேன்ற மாதிரி இவங்க ஹெல்ப்லைனுக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்றாங்க. மேடம் ஏகப்பட்ட பேர் மாட்டிட்டு இருக்காங்க, நாங்க ஒவ்வொருத்தரையா காப்பாத்துறதுக்கு தான் ட்ரை பண்றோம். உங்க பேரண்ட்ஸ் கிட்ட உடனே எல்லாம் போக முடியாது, அங்கங்க சேஃபா இருக்கிறதுக்காக சில இடங்கள் அமைச்சிருக்கோம், அந்த இடத்துக்கு வேணா போக சொல்லுங்கன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. சரி தெரிஞ்ச ஃப்ரெண்ட் ஒருத்தருக்கு கால் பண்ணலான்ற மாதிரி இவங்க கால் பண்றாங்க. அவர் வீட்டுல இருக்கிறதா சொல்றாரு. என்னால வீட்டை விட்டே வெளியே போக முடியாது, ஏன்னா அவ்வளவு தண்ணி இருக்குன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இவங்களுமே சரி நீ சேஃபா இருன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. வேற யாருக்கு கால் பண்றது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஆக்சுவலா சித்தப்பா சித்தி அங்கதான் இருப்பாங்க. ஆனா இவங்களுக்கும் அவங்களுக்கும் பேச்சுவார்த்தையே கிடையாது. சொத்துக்காக சண்டை போட்டு தான் அப்பாவும் சித்தப்பாவும் பிரிஞ்சிருப்பாங்க. சரி சித்தப்பாக்கு கால் பண்ணி ஹெல்ப் கேட்கலான்ற மாதிரி இவங்க கால் பண்ணி ஹெல்ப் கேட்கறாங்க. ஆனா சித்தப்பா சித்தி செம்ம கோவத்துல இருக்காங்க. எங்க கிட்ட எப்படி உங்களால ஹெல்ப் கேட்க முடியுது, எங்களால இந்த விஷயத்த பண்ண முடியாது, முதல்ல காலை வையின்ற மாதிரி திட்டி காலை கட் பண்ணிடுறாங்க. இப்ப மாமனாரோ கால் பண்ணி ஆபரேஷன் நடக்குமா நடக்காதான்னு கேட்கறாரு. இவங்க நடக்கும்ன்ற மாதிரி சொல்றாங்க. பேரண்ட்ஸ் மாட்டி இருக்கிறத பத்தி சொல்றாங்க. இப்ப தண்ணி குடிக்கலாம்னு நினைக்கும் போதுதான் இவங்களுக்கு மெசேஜ் வருது. அந்த மேனேஜர் கிட்ட இருந்து தான் மெசேஜ் வருது. பிரா பேண்டிஸோட போட்டோ தான் அனுப்பி வச்சிருக்காரு. இந்த மாதிரி Dress போட்டுட்டு வான்ற மாதிரிலாம் சொல்றாரு. இப்பயும் ரொம்ப மோசமா தான் பேசிட்டு இருக்காரு. காசு அரேஞ்ச் பண்ண முடியலன்னு நினைச்சு இப்படி பேசிட்டு இருக்காரு. இவங்க காசு அரேஞ்ச் பண்ணி ஆபரேஷன் நடக்க போதில்ல, அதை பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. நீ இத்தனை வாட்டி என்கிட்ட சீப்பா பேசினல, அது எல்லாத்தையுமே நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன், அது எல்லாத்தையும் உன்னோட ஒய்ஃபுக்கு அனுப்ப போறேன்ற மாதிரி சொல்றாங்க. அனுப்பாத, பெரிய பிரச்சனை ஆயிடும், வேணான்ற மாதிரிலாம் இவர் சொல்றாரு. என்ன இவ்வளவு பயப்படுற, உன்னோட யோகிதை உன்னோட ஒய்ஃபுக்கு தெரியணும்ல, ஏற்கனவே நான் அனுப்பிட்டேன், இதுக்கப்புறம் நடக்க வேண்டியது தன்னால நடக்கும்ன்ற மாதிரிலாம் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க சொல்றதெல்லாம் உண்மைதானா அப்படின்ற மாதிரி சரிக்கா அப்பப்ப செக் பண்ணிட்டு தான் இருக்காங்க. செக் பண்ணதுல எல்லாமே உண்மைன்றது இவங்களுக்கு தெரிய வருது. இவ சொல்றதெல்லாம் உண்மை மாதிரி தான் இருக்கு. ஆனா இவளை நம்புன்ற மாதிரி மனசு சொல்லுது, நம்பாதன்ற மாதிரி மூளை சொல்லுது. இதுல எது சொல்றத நான் நம்புறது, ஒண்ணுமே புரியலன்ற மாதிரி சொல்றாங்க. திரும்பி அவகிட்ட பேசி பாப்போன்ற மாதிரி உள்ள வந்துடுறாங்க. மேற்கொண்டு என்ன நடந்தது அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. என் பேரண்ட்ஸை காப்பாற்றவே முடியாதுன்ற மாதிரி மூளை சொல்லுச்சு, ஆனா என்னோட மனசு காப்பாத்திரலான்ற மாதிரி சொல்லுச்சு. எப்பவுமே நான் மனசு சொல்றதை தான் கேட்பேன், அது மூலியமா என்னோட பேரண்ட்ஸை காப்பாத்துறதுக்கான முயற்சியில நான் இறங்கினேன்ற மாதிரி இவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. கடவுள் கிட்ட வேண்டிக்கிறாங்க. பேரண்ட்ஸ் கிட்ட பேசுறாங்க. பேரண்ட்ஸ் அங்க இருந்து தப்பிச்சு நடந்து போயிட்டு இருக்காங்க போல. கூட இவங்களோட நாய் ஒன்னையும் கூட்டு தான் போயிட்டு இருக்காங்க. எல்லாருமே வெள்ளத்துக்கு அந்த சைடு போயிட்டு இருக்காங்கல்ல, ஆனா ஒரு பையன் மட்டும் வெள்ளம் சைடு போயிட்டு இருக்காரு. அவரோட பைக் அடிச்சுட்டு போயிருக்கு. அந்த பைக்கை திரும்பி எடுக்கிறதுக்காக தான் போயிட்டு இருக்காரு. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிற இவங்க இருக்காங்கல்ல, அந்த பையன் கிட்ட போனை தாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. அவருமே வாங்கி பேசுறாரு. அவர் பேரு விஜய்னு சொல்றாரு. உங்க பைக்கை நான் ஏற்பாடு பண்ணி தரேன், என் பேரண்ட்ஸை மட்டும் கொஞ்சம் சேவ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அவ்வளவுதானே, நான் சேவ் பண்றதுக்கான வேலையை பண்றேன்ற மாதிரி சொல்றாரு. உங்க அப்பாவோட போன்ல சார்ஜ் காலியாக போகுது, என்னாலேயே உங்களுக்கு கால் பண்ண முடியாது, இதுதான் என் நம்பரு, நீங்க கால் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்றாரு. இவங்களுமே நம்பர் எல்லாம் நோட் பண்றாங்க. 9 நம்பரை நோட் பண்ணும் போதே கால் கட் ஆயிருது. என்ன பண்றதுன்னு தெரியாம முழிக்கிறாங்க. இப்ப இவங்களே கடைசி நம்பரை கண்டுபிடிச்சிடுறாங்க. கால் பண்ணி லைன்ல வந்துடுறாங்க. அந்த சைட்ல அம்மாக்கு உடம்பு முடியலன்றது இவங்களுக்கு தெரிய வருது. அம்மாவை கொஞ்சம் சீக்கிரமா கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேருங்க, இந்த பகுதியில் ஹாஸ்பிட்டல் இருக்கு, எப்படியாவது அந்த இடத்துக்கு மட்டும் போயிடுங்கன்ற மாதிரிலாம் கேட்கறாங்க. கவலைப்படாதீங்க நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி அந்த விஜயம் சொல்றாரு. இவங்க 2 ஃப்ரெண்ட்ஸ் காசை ரெடி பண்ண சொன்னாங்கல்ல, அவங்க காசை ரெடி பண்ணிட்டாங்க போல. நாங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறோம், நம்ம கட்டிடலான்ற மாதிரி சொல்லிட்டாங்க.
நான் ஹாஸ்பிட்டலுக்கு இப்ப வர முடியாது, நான் இந்த மாதிரி ஒரு சிக்கல்ல மாட்டிட்டு இருக்கேன், என் பேரண்ட்ஸை எப்படியாவது காப்பாத்தணும், நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போங்க, என் சைட்ல இருந்து கொஞ்சம் காசு அனுப்புறேன், சேர்த்து கட்டிருங்கன்ற மாதிரி சொல்றாங்க. அவங்களுமே சரின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல ஏத்துக்கிறாங்க. இந்த டைம் தான் ஹஸ்பண்டும் கால் பண்ணி பேசுறாரு. 50-50 சான்ஸ் தான் இருக்கு, நான் இறந்து போயிட்டேன்னா நீ என்ன பண்ணுவ, இப்பயே என்ன டைவர்ஸ் பண்ணிரு, அல்ல கையெழுத்த மட்டும் போடுன்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. ஆனா இவங்க ஏத்துக்க மாட்டாங்க. எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு, நீங்க திரும்பி வருவீங்கன்னு சொல்றாங்க. இப்ப விஜய் கிட்ட இருந்து போன் கால் வருது. பேரண்ட்ஸை நல்லபடியா கூட்டு போயிட்டு இருக்காரு. ஆனா கூட இருக்க நாய் இருக்கு பாத்தீங்களா, நிறைய தண்ணியை குடிச்சிருக்கோம், இதுக்கப்புறம் இதை காப்பாத்துறது கஷ்டம்ன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஆப்போசிட் சைட்ல அந்த டாக் ரொம்ப கஷ்டப்படுறதை இவங்க ஃபீல் பண்றாங்க. அந்த டாக கிட்ட இவங்க சோகமா பேசிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா அர்ஜுன் தான் இந்த டாக கிஃப்டே பண்ணிருப்பாரு. சாரின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. அதை விட்டுட்டு நீங்க போங்கன்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப விஜயும் பேரண்ட்ஸை மட்டும் கூட்டிட்டு கிளம்புறாரு. இவங்க ஃப்ரெண்டு ஸ்ருதி தான் 10 லட்ச ரூபாய் கட்டலான்ற மாதிரி ஹாஸ்பிட்டல் கிட்ட போயிருப்பாங்க. ஆனா ஹாஸ்பிட்டல் நிர்வாகம் இருக்காங்கல்ல, 20 லட்ச ரூபாய் ஆல்ரெடி பெய்டுன்ற மாதிரி சொல்றாங்க. யாரு தந்ததுன்னு கேளுன்ற மாதிரிலாம் இவங்க கேக்குறாங்க. கேட்கும் போது நிர்வாகம் இருக்காங்கல்ல, அர்ஜுன் ஒருத்தர் தான் பே பண்ணிருக்காருன்னு சொல்றாங்க. அர்ஜுனுக்கு எப்படி இந்த விஷயம் தெரியும்ன்ற மாதிரி இவங்க ஸ்ருதி கிட்ட கேக்குறாங்க. என் ஹஸ்பண்ட் கிட்ட காசு வேணும்னு கேட்டேன்ல, என் ஹஸ்பண்ட் அர்ஜுன் கிட்ட சொல்லிருக்க வாய்ப்பு இருக்கு, அப்படிதான் அவன் பே பண்ணிருக்கான் போல. சரி, அர்ஜுன் விஷயத்துல நான் சொன்னதை பத்தி யோசிச்சியான்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்தா அர்ஜுன் அந்த ஹாஸ்பிட்டல்ல ஸ்ருதிக்கு பக்கத்துல வந்துடுறாரு போல. அர்ஜுன் என் பக்கத்துல தான் இருக்கான்ற மாதிரி ஸ்ருதியும் போனை தராங்க. இப்ப இவங்களுமே அர்ஜுன் கிட்ட பேசுறாங்க. சரியான டைமுக்கு காசை பே பண்ணதுக்கு நன்றின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப சரியான டைமுக்கு வர முடியல, அதனால தான் இப்ப பே பண்ண அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு. சரி, என்னாச்சு விஷயத்த சொல்லுங்கன்ற மாதிரி ஸ்ருதி கேக்குறாங்க. அதுக்கு அர்ஜுன் இருக்கார்ல, என்ன லைஃப்ல மூவ் ஆன் பண்ண சொல்லிட்டா, அவ ரவியை விட்டு வரமாட்டேன்னு சொல்லிட்டா, எனக்குமே ஓகேன்ற மாதிரி அர்ஜுன் சொல்றாரு. இப்போ உனக்கான பதில் கிடைச்சிருச்சா அப்படின்ற மாதிரி ஸ்ருதியை பார்த்து கேக்குறாங்க. ஸ்ருதியும் கிடைச்சிருச்சுன்னு சொல்றாங்க. எல்லாம் முடிஞ்சிருச்சுல, இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பலாம்னு யோசிக்கிறாங்க. கடவுள் கிட்ட வேண்டிட்டு இவங்களும் ரிப்போர்ட் எல்லாம் எடுத்துட்டு கிளம்பலாம்னு நினைக்கிறாங்க. அப்பன்னு பார்த்து திரும்பி யார்கிட்ட இருந்தோ கால் வருது. யார்கிட்ட இருந்து கால் வருதுன்னு பாக்குறாங்க. ஆபீஸ்ல ஒரு கொலிக் இருந்தாங்கல்ல, அவங்க கிட்ட இருந்து தான் கால் வருது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் மேனேஜரோட ஒய்ஃப் வந்தாங்க. மேனேஜரை எல்லாரும் முன்னாடியும் அசிங்கப்படுத்திட்டு போனாங்க. ஒய்ஃப் போனதுல இருந்து மேனேஜர் செம்ம கோவத்துல இருக்காரு. உன்னை பத்தி தான் சில ஆளுங்க கிட்ட பேசிட்டு இருக்காரு. உன் விஷயத்துல ஏதாவது பண்ண வாய்ப்பு இருக்கு, நீ கொஞ்சம் கவனமா இருந்துக்கோ, அதை சொல்றதுக்காக தான் கால் பண்ணேன்னு சொல்றாங்க. சரி, நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி இவங்களுமே ஏத்துக்கிறாங்க. இப்ப அர்ஜுன் கிட்ட இருந்து போன் கால் வருது. இவங்களும் அட்டன் பண்றாங்க. ஆக்சுவலா அர்ஜுன் இருக்கார்ல, மேனேஜரோட ஆளுங்க இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க, உன் மாமியார் கிட்ட தான் பேசிட்டு இருக்காங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. பக்கத்துல போன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இவருமே பக்கத்துல போறாரு. ஆக்சுவலா அந்த மேனேஜர் ஆளுங்க இருக்காங்கல்ல, இவங்கள பத்தி தப்பு தப்பா சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது ஹஸ்பண்ட் முடியாம இருக்காருல்ல, அதனால மத்தவங்க கூட எல்லாம் இவ ஒன்னா இருந்துட்டு இருக்கான்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இதை கேட்கிற மாமியார் பயங்கரமா சத்தம் போடுறாங்க. என் மருமகளை பத்தி உங்களுக்கு என்னடா தெரியும், யாருக்காவது இந்த மாதிரி ஆயிருந்ததுன்னா எல்லாருமே விட்டுட்டு தான் போயிருப்பாங்க, ஆனா என் பையனை தாங்குன்னு அவ தான் தாங்கிட்டு இருக்கா, எல்லா விஷயத்தையும் அவன் முன்ன இருந்து கவனிச்சிட்டு இருக்கா, அவளை பத்தி எனக்கு தெரியும், நீங்க எல்லாம் கிளம்புங்கன்ற மாதிரி திட்டி அனுப்பி விடுறாங்க. மாமியார் இவங்க கிட்ட கோவப்பட்டாலும் மத்தவங்க கிட்ட விட்டு தராம பேசுறாங்கல்ல, இதெல்லாம் கேட்டு இவங்களுமே இந்த இடத்துல எமோஷனல் ஆயிட்டு இருக்காங்க. இப்ப ரவி இவங்க கிட்ட பேசுறாரு. கொஞ்ச நேரத்துல ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள கூட்டு போயிடுவாங்க, என்ன ஆகும்ன்றது தெரியாதுல்ல, அதுக்கு முன்னாடி உன்னை பார்க்கணும்ன்ற மாதிரி சொல்றாரு. அதெல்லாம் எதுவுமே ஆகாது, நான் சீக்கிரமா வரேன்ற மாதிரி இவங்களும் பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சமயத்துல கதவு திறந்துட்டு இருக்கிறதுனால ஒரு நபர் வீட்டுக்குள்ள நுழையிறாரு. அந்த நபர் மாஸ்க் எல்லாம் போட்டிருக்காரு. இப்ப பொறுமையா மாஸ்க ஓபன் பண்றாரு. இவர் தான் இவங்களோட மேனேஜரா இருப்பாரு. ஆக்சுவலா இவங்க பிரசாதம் வாங்கினாங்கல்ல, அப்ப சரியா கதவை சாத்திருக்க மாட்டாங்க. இவங்க பாட்டுக்கு போன்ல பேசிட்டு இருக்காங்க. அப்ப பொறுமையா பின்னாடி வந்து இவங்களை லாக் பண்றாரு. கத்தி வச்சு இவங்களை மிரட்டுறாரு. இவங்க கூட ஒன்னா இருக்கிறதுக்கு ட்ரை பண்றாரு. இவங்களுமே தடுத்து பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இவருமே சிரிச்சுக்கிட்டே துரத்திட்டு வந்துட்டு இருக்காரு. உன்னை கண்டிப்பா விட மாட்டேன், இன்னைக்கு நான் நினைச்ச விஷயத்த பண்ணியே தீருவன்ற மாதிரிலாம் சொல்றாரு. இப்ப எல்லாம் மீறி நடக்கிறதுக்கு ட்ரை பண்றாரு. இவங்களுமே தடுத்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல இவரை பிடிச்சி தள்ளி விடுறாங்க. பூஜை ரூம்ல தான் தள்ளி விடுறாங்க. அங்க இருக்க ஒரு விளக்குல போய் சொருகிடுறாரு. அவரோட நெஞ்சு விளக்குல சொருகி இருக்கும். அப்படிதான் அவர் இறந்து போயிருக்காரு. இதுதான் நடந்தது அப்படின்ற மாதிரி எல்லா விஷயத்தையும் இவங்க சொல்லி முடிக்கிறாங்க. இந்த வீட்லயே நிறைய இடத்துல சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் இருக்கும். இவங்க வந்தோடனே அந்த ஃபுட்டேஜ் எல்லாம் எடுக்க சொல்லியிருப்பாங்க. ஆளுங்க இப்ப எடுத்து கொண்டு வந்துடுறாங்க போல. ஃபுட்டேஜ் எல்லாம் செக் பண்ணி பார்க்கலான்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. இப்ப வாங்கி ஃபுட்டேஜ் எல்லாம் செக் பண்றாங்க. இவங்க சொன்ன எல்லாமே உண்மைதான தெரிய வருது. அவர் அட்டாக் பண்றதுக்கு ட்ரை பண்ணிருக்காரு. இவங்க தப்பிச்சு ஓடி இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல பூஜை ரூம்ல போய் தான் அந்த சம்பவம் நடந்திருக்கு போல. ஆனா பூஜை ரூம்ல சிசிடிவி இல்ல, அதனால இவங்களால கன்ஃபார்ம் பண்ண முடியல. ஆனா இவங்க சொன்னதை வச்சு இவங்க சொல்றதுதான் உண்மைன்றத புரிஞ்சுக்கிறாங்க. செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக தான் இந்த விஷயத்த பண்ணிருக்கீங்கன்றத புரிஞ்சுக்க முடியுது. உங்க ஹஸ்பண்ட் ஆபரேஷனை பார்க்கறதுக்காக கிளம்புங்கன்ற மாதிரி சொல்றாங்க. இவங்க இந்த இடத்தை விட்டு கிளம்பலான்ற மாதிரி நடந்துட்டு இருக்காங்க. நிறைய இடத்துல சிசிடிவி இருக்குல்ல, அதெல்லாம் ஒரு பார்வை பாக்குறாங்க.
இப்போ கூட எனக்கு வேற மாதிரி தோணுது அப்படின்ற மாதிரி அசிஸ்டன்ட் கிட்ட சொல்றாங்க. இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்றத அசிஸ்டன்ட் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அதை விஷுவலா நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா ஸ்டார்டிங்ல இருந்து இவங்க அடி வாங்குற மாதிரி நடிக்க தான் செஞ்சிருப்பாங்க. திட்டமிட்டு பூஜை ரூம் கிட்ட வர வச்சிடுறாங்க. வந்தோன்னே இவங்க போட்டு பயங்கரமா அடிக்கிறாங்க. இவங்களுக்கு நல்லாவே சண்டை போட தெரியும் போல. இப்ப லாக் பண்ண மாதிரி அவரை உட்கார வச்சிடுறாங்க. ஓஹோ, நல்லா சண்டை போடுவியா, இப்பதான் உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்ற மாதிரிலாம் அவர் சொல்றாரு. இன்னமும் கொஞ்சம் கூட மாறாத மாதிரி தான் பேசிட்டு இருக்காரு. உன்கிட்ட ஒரே ஒரு கேள்வி, இப்போ உன்னோட உயிர் முக்கியமா இல்ல இப்ப கூட நான் தான் முக்கியமான்ற மாதிரி கேக்குறாங்க. உன் கூட ஒன்னா இருக்கிறது தான் இப்ப கூட எனக்கு முக்கியன்ற மாதிரி அவர் கொஞ்சம் வில்லத்தனமா சொல்றாரு. இதை கேட்கிற இவங்க டென்ஷன் ஆயிடுறாங்க. இதுக்கப்புறம் உன்ன மாதிரி ஆள்லாம் உயிரே வாழக்கூடாது அப்படின்ற மாதிரி விளக்க வச்சு குத்திடுறாங்க. இவங்க தான் விளக்க வச்சு திட்டமிட்டு குத்திருப்பாங்க. இப்படிதான் நடந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு சரிகா நினைக்கிறாங்க. இப்ப சரிகா திரும்பி ஒரு பார்வை ஈரனை பாக்குறாங்க. ஈரன் அப்பாவியா முகத்தை வச்சிட்டு இருக்காங்க. சரிகா இருக்காங்கல்ல, லைட்டா ஸ்மைல் பண்ணிக்கிட்டே இந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் ஈரன் இருக்காங்கல்ல, கொஞ்சம் சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. உண்மையிலேயே அந்த மாதிரி தான் நடந்திருக்கும். இவங்க தான் அவரை திட்டமிட்டு சாவடிச்சிருக்காங்க. இப்ப ஹஸ்பண்டோட ஆபரேஷனுக்கு கிளம்பலான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இதோடயே இந்த படத்தை நமக்கு முடிச்சிடுறாங்க. நான் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்லாம விட்டுட்டேன். ஆக்சுவலா விஜய்னு ஒருத்தர் பேரண்ட்ஸை காப்பாத்தினாரு பாத்தீங்களா, அவர் வேற யாரும் கிடையாது, சித்தப்பாவோட பையனா தான் இருப்பாரு. இது மூலியமா இவங்க 2 பேரோட குடும்பமும் சேர்ந்திருப்பாங்க. இந்த படத்தோட கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். இந்த படம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஆகால ஃபுல் படத்தை பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.